அண்ணா சீரியலில் வைஜெயந்தி எப்படி சண்முகத்தை ஏமாத்துறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைஜெயந்தி சண்முகத்தோட வீட்டுக்கு வந்து சண்முகத்தை ஒரே மிரட்டுறாங்க. என்ன சண்முகம், என் பையனை வீராவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் அத்தை வீட்டில் சிவபாலனுக்கு போய் சம்மதம் பேசி முடிச்சிருக்கீங்களே, இது நியாயமானு கேட்குறாங்க. மேடம், இவங்கெல்லாம் சொன்னதுனால தான் நான் போக வேண்டியதாக போச்சு. ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்முகம். அது எப்படி சண்முகம், என்கிட்ட நீங்கள் பேச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது தப்பு இல்லையான்னு வைஜெயந்தி கேட்கும்போது வீரா சொல்கிறாங்க, மேடம் இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. என் அண்ணன் எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் போனார். அண்ணன் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு வர்றது எனக்கு இஷ்டம் இல்லைன்னு தான் நானும் போவேண்டான்னு சொன்னேங்கிறாங்க வீரா. அப்படின்னா இதில் உனக்கு முழு சம்மதம் தானே வீரா அப்படின்னு வைஜெயந்தி கேட்கவும், அண்ணனோட சம்மதம் தான் என்னோட சம்மதம்னு சொல்லிடுறாங்க. அப்போ சரி, அப்படின்னா நான் இப்போவே கல்யாண தேதி குறிச்சுக்கிட்டு தான் இந்த வீட்டிலேருந்து போவேன். சண்முகம், நீங்கள் கல்யாண தேதியை குறிங்கன்னு சொல்கிறாங்க வைஜெயந்தி. சரி மேடம், நல்ல நாள் பார்த்து கல்யாண தேதியை குறிச்சிடலான்னு சொல்கிறாங்க சண்முகம். ஆமாம் சண்முகம், கல்யாண தேதியை குறித்து பத்திரிக்கை அடித்தா தான் நான் நிம்மதியாக இருப்பேன். என்ன வீரா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி லீவ் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க வைஜெயந்தி. நான் வேணா ரத்தனத்துக்கிட்ட சொல்கிறேன், லீவ் வெயிட் வாங்கிக்கோங்கிறாங்க. இல்லை மேடம், கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி லீவு கிடச்சா எனக்கு அது போதும், அது வரைக்கும் நான் வேலைக்கு போகிறேங்கிறாங்க வீரா. ஓ அப்படியா, சரி வீரா, நான் உன்னையே எங்கள் வீட்டு மருமகளாகவே ஏற்றுக்கிட்டேன். ஆனால் நீ என்னை வேறையா ஒதுக்கித்தானே வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க வைஜெயந்தி. ஐயோ மேடம், அப்படியெல்லாம் இல்லையே, எதனால் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கவும், ஆமாம் நீ என்னமோ என்னை நீ மேடம் தானே கூப்பிடுற, அதனால தான் நான் சொன்னேங்கிறாங்க. அப்படியா, சட்டுன்னு என்னால் மாற்றிக்க முடியல, அதனால தான் எனக்கு வாய் வந்துருச்சு மேடம்னு சொல்லிட்டேங்கிறாங்க. சரி, இனிமே ஆண்டின்னு கூப்பிடுறேங்கிறாங்க வீரா. இல்லை வீரா, என்ன நினச்சிட்டு இருக்கிற, மலை மேலே இருக்கிற முருகன் நம்ம அப்பா ஆண்டியை கூப்பிடுற மாதிரி நீ ஆண்டின்னு கூப்பிடுற, அத்தேன்னு வாய் நம்ப கூப்பிடு, அதுக்கு தானே அவங்க ஆசைப்படுறாங்கங்கிறாங்க வைகுண்டம். ஆமாம் வீரா, நீ வாய் நம்ப என்னை அத்தைன்னு கூப்பிட்றத நான் கேட்க ஆசைப்படுறேங்கிறாங்க வைஜெயந்தி. சரி அத்தை, இனிமேல் உங்களை அத்தைனே கூப்பிடுறேங்கிறாங்க வீரா. இதை கேட்டு வைஜெயந்தி சந்தோஷப்படுற மாதிரி முகத்தை காட்டுறாங்க. இந்த பக்கமாக சண்முகம் சொல்கிறாங்க, சரிங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம கல்யாண தேதியை குறித்து நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான். இந்த கல்யாணத்தில் ரத்ன கல்யாணத்தையும் சேர்த்து 2 கல்யாணத்தையும் நாங்கள் செய்யலான்னு இருக்கிறோம். உங்களுக்கு எந்த அச்சப்பனையும் இல்லைன்னு கேட்குறாங்க. எனக்கு எந்த அச்சப்பனையும் இல்லை, கௌதமுக்கு வீராவை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வீராவை எங்கள் வீட்டு மருமகளாக நாங்கள் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியான தூக்கமேங்கிறாங்க வைஜெயந்தி. சரி மேடம், நீங்களே சம்மதம் சொல்லிட்டீங்க, ஒரே மேடையில் 2 கல்யாணத்தையும் செஞ்சிடலான்னு இருக்கோம். சரி, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க சண்முகம். இனிமேல் தாண்டா உனக்கு பிரச்சனையே அதிகமாக இருக்க போகுது, இந்த கல்யாணம் முடியட்டும், எப்படியெல்லாம் நீ பிரச்சனையை சந்திக்க போகிற பாருன்னு வைஜெயந்தி மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனது உடனே சவுந்தரபாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நம்பரை பார்த்ததும் சவுந்தரபாண்டி மேடம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவும் பாக்கியத்துக்கு சந்தேகம் வருது. எது மேடம் கூப்பிடுறாங்களா, இந்த பாலா போன மனுஷனுக்கு அந்த வைஜெயந்தி மேடம் கூப்பிடுறாங்கன்னா இவங்க 2 பேர் ஏதோ ஒரு பிரச்சனையை கலப்பத்தான் கூப்பிடுவாங்களா இருக்கும். சரி, அப்படி என்னதான் பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு பாக்கியம் காப்பியை வச்சுட்டு அவர்த்துக்கே நிற்கிறாங்க. மேடம், உங்ககிட்ட இருந்து போனே வரலையான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், என்னோட ஞாபகமே உங்களுக்கு வரலையாங்கிறாங்க. அது எப்படி சவுந்தரபாண்டி வராமல் இருக்கும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யறதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க வைஜெயந்தி. எசிக்கு பாக்கியத்துக்கிட்ட வந்து என்னத்தை யார் போன்லைங்கிறாங்க, எல்லாம் அந்த போலீஸ் பொம்பளையாக தான் இருக்கும், அதான் மேடம் மேடம்னு பேசுகிறாரு பாருங்கிறாங்க. ஓ, அதனால தான் வாயெல்லாம் பல்லா தெரியுதாத்தே, நானும் நினச்சேன் எப்படிடா குடியை கெடுக்கலான்னு 2ம் சேர்ந்துருக்குது பாருங்கிறாங்க. மேடம், அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சண்முகத்தக போட்டி சத்தம் போட்டேன், அது எப்படி என்கிட்ட கல்யாண பேச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் சிவபாலனை போய் நீங்கள் கேட்டிருக்கீங்க, நான் என்ன முட்டாளா அப்படின்னு சண்முகத்துக்கிட்ட சண்டை போட்டேன். அவர் டக்குன்னு இறங்கி வந்து உடனே கல்யாண தேதியை குறிச்சிட்டாரு. அது எப்படி நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நான் போய் பேசுனது உடனே கல்யாண தேதியை குறிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க வைஜெயந்தி. மேடம், எல்லாம் ஒரு கணக்கு தான், நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கல்யாணமும் சீக்கிரமாக முடிஞ்சிருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, நடத்துங்க, எப்படி பார்த்தாலும் என் சூடாமணி மதினி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டா, நீங்கள் பேச வரைக்கும் பேசிட்டு இருக்கான்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த வைஜெயந்தி அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில் நடத்தலான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோங்கிறாங்க வைஜெயந்தி. இது 2 கல்யாணமும் ஒரே மேடையிலையா மேடம், இந்த விஷயத்தை இப்போ தானே எங்கிட்ட சொல்கிறீங்க. சரி, நடத்துங்க, அது பாட்டுக்கு நடக்கட்டும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கங்கிறாங்க. ஆமாம் சவுந்தரபாண்டி, எனக்கு என்னமோ கல்யாணம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பதட்டமாகவே இருக்குது, அதனால தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நாளைக்கு பத்திரிக்கை அடிக்க போகிறோம், நீங்களே எங்கள் கூடவே வரணுங்கிறாங்க வைஜெயந்தி. மேடம், நான் உங்கள் கூட இருந்தால் தானே உங்களுக்கு நல்லதுங்கிறாங்க. ஆமாம் சார், அடுத்தது என்ன நடந்தாலும் நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேங்கிறாங்க வைஜெயந்தி. சரி மேடம், வச்சிருங்கன்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சவுந்தரபாண்டி பாண்டியம்மா கிட்ட சொல்கிறாங்க, கல்யாணம் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க. பாக்கியத்துக்கும் கோவம், கல்யாணம் வேணால் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும், ஆனால் கல்யாணம் நடக்காதுங்கிறாங்க பாக்கியம். எதுக்கு இப்போ அபசகுணமாக பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. நானும் அபசகுணமாக பேசுகிறேன், நீங்கள் பேசுகிறதெல்லாம் தான் அபசகுணமாக இருக்குது, என்ன வேணாலும் நடந்துட்டு இருக்கட்டும், ஆனால் வீரா கழுத்தில் என் பையன் சிவபாலன் தான் தாலி கட்ட போகிறாங்கிறாங்க பாக்கியம். சிவபாலன் வந்து கோமா, ஏமா நீ சும்மாவே இருக்க மாட்டியான்னு கேட்குறாங்க. இதை பார் சிவபாலா, அத்தை ஒன்றும் தானா சொல்லலை, எங்கள் அம்மா தான் அப்பப்போ இந்த செய்தியை வந்து அத்தைக்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. பாக்கியா, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா, உமாவே எப்படி வீரா கழுத்தில் வந்து தாலி கட்டுவாங்கிறாங்க. ஆமாம், என் மதனி எப்படி இருந்தாலும் என் மவனை வர வச்சு வீரா கழுத்தில் தாலி கட்ட வைப்பான், நீங்கள் வேணாலும் பாருங்கிறாங்க பாக்கியம். எங்கள் அப்பாவை எங்கள் அக்காவை எல்லாத்தையும் காப்பாற்றினது எங்கள் அம்மா,
அப்போ வீராவை மட்டும் காப்பாற்றாமல் எங்கள் அம்மா விட்டுருமா என்னங்கிறாங்க எஸ்கி. நிச்சயமாக சிவபாலன் வீராக்கலத்தில் எங்கள் அம்மா தாலி கட்ட வைக்கும் பாருங்கன்னு எஸ்கி சொல்லவும் பாண்டியம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரல சந்திரம் பொண்டாட்டிக்கு மட்டும் இல்லை, இங்கே நிற்கிறாளே இந்த நொசைக்கு இவளுக்கும் சேர்த்தும் பைத்தியம் தாண்டா பிடிச்சிருக்குங்கிறாங்க. பெரியாத்தா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ இப்படி தான் பேசிகிட்டு இருப்ப, கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடக்கட்டும், அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் நிற்க வச்சு நானே கேள்வி கேட்க போகிறேன் பாருங்கிறாங்க எஸ்கி. அறிவு கட்டவளை, இப்போ தான் உன் தங்கச்சி போலீஸ்காரியா போயிட்டா வீரா, அவள் போய் இந்த சிவபாலனை கட்டிக்குவாளா, உன் குழந்தை கட்டிக்கிறக்க அவள் யோசிக்க மாட்டாளான்னு கேட்குறாங்க பாண்டியம்மா. ஆமாம்மா, அப்போ ஏதோ போலீஸ்கார பொம்பளை போய் வீராவை பொண்ணு கல்யாணம் இருக்காங்க, அதனால என் அண்ணன் அவ சண்முகம் சரின்னு ஒத்துக்கிட்டான். இப்போ சிவபாலனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதுனால தானே இப்போ எங்களை வந்து கேட்டான். சிவபாலன் கட்டுற தாலியை நிச்சயமா வீரா ஏத்துக்குவா கட்டிக்குவான்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியம். ஆமாமா, அவங்கிட்ட போய் அந்த சூடாமணி வந்து சொல்ல போறா, இவன் போய் தாலி கட்ட போறானாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஆமா, சூடாமணி மதினி நேத்து என் கனவுல வந்து சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவா, நிச்சயமா சிவபாலன் தான் வீரா கழுத்தில் தாலி கட்ட போறான்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்கும்போது சவுந்தரபாண்டி கோவத்தோட போய் பாக்கியத்தை அடிக்க போறாங்க. அப்போ முத்துப்பாண்டி வந்தது, எப்போ உங்க பாரு இனிமே அம்மா மேல கை வச்ச பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டாங்க. எல்லாம் அம்மா பண்றது. அங்க கௌதமுக்கு வீராவுக்கும் கல்யாண பேச்சு நடந்துட்டு இருக்குது, இப்ப போய் நான் தான் வீரா கழுத்தில் தாலி கட்டுவேன்னு அம்மா சொல்றது தப்பல்ல வாங்குறாங்க சிவபாலன். அம்மா உனக்கு அறிவே இல்லையா, சிவபாலன் சொல்ற மாதிரி அதான் இந்த கல்யாணமே இல்லைன்னு ஆயிப்போச்சல்ல, அதுக்கப்புறம் இதை பத்தி நீ ஏமா வீட்டுல பேசுறீங்கிறாங்க முத்துப்பாண்டி. மறுபடியும் இந்த மனுஷங்கிட்ட எடுத்து பேசிட்டு இருக்காத, நீ போய் முதல்ல உள்ள ரெஸ்டாரண்ட் முத்துப்பாண்டி பாக்கியத்தை கூட்டிட்டு போறாங்க. இதுக்கு பேச்சை கேட்டுட்டு நம்மளும் இனிமே படிச்ச மாதிரி தான் அப்படின்னு லேப்டாப் மூடி வச்சுட்டு சிவபாலன் அங்கிருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டியம்மா சவுந்தரபாண்டி கிட்ட சொல்றாங்க, என்னல சவுந்தரம் உன் பொண்டாட்டியை அடிச்சு சொல்றாளே சிவபாலனுக்கு வீராவுக்கு தான் கல்யாணம் நடத்தி வைப்பேன்னு, என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே, ஏன்டா இப்படி நடக்குதுங்கிறாங்க பாண்டியம்மா. அக்கா அவ ஒரு கோட்டிக்காரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா, அவ பேச்சையெல்லாம் நீங்க ஒரு பேச்சுன்னு நினைச்சிட்டு அவளை விட்டு தள்ளக்காங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இல்ல இருந்தாலும் அவ சொல்றது எல்லாம் நினைச்சா எனக்கு சஞ்சலமா இருக்குது, இவ சொல்றதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதுக்காங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இதை சாதாரணமா எடுத்துக்க முடியாது, நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ, இந்த சோடாப்பட்டியை கொஞ்ச நாளைக்கு இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சிரு, இந்த விஷப்பரிச்சை நமக்கு வேண்டாம், பேசாம நான் சொல்றத கேளுங்கிறாங்க. ஏக்கா என்ன மாரி ஏதாவது நடந்துருமா, ஏக்கா இப்படி பயப்படுறீங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சவுந்தரம் இவளுக்கு பேச்ச நம்பருக்கே இல்லடா, ஏதாவது ஒரு திட்டம் போட்டு அந்த சோடாப்பட்டி சிவபாலனை வீராக்கத்தில் தாலி கட்ட வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீயும் நானும் கண்ட கனவெல்லாம் பொசுக்குன்னு போயிருந்தா, அதுக்கு தான் முன்னாடியே எச்சரிக்கையா சொல்றவங்கிட்ட. ஆமாக்கா நீ சொல்ற மாதிரி எனக்கும் அப்படித்தான் ஐடியா தோணுது, இந்த சோடாப்பட்டியை எங்கேயாவது கொஞ்ச நாளைக்கு வெளியில அனுப்பி வச்சிடலான்னு சவுந்தரபாண்டி முடிவெடுக்கிறாங்க. அறிவழகன் அவங்க வீட்டுல பரபரப்பா எல்லா வேலையும் பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. சண்முகம் ரத்னா எல்லாரும் வீட்டுக்கு வர போறாங்கிற அவசரத்துல எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அம்மா காப்பி போட்டு வச்சிட்டியாங்கிறாங்க. ஏன்டா இப்படி அவசரப்படுற, வச்சிருக்கேன் சக்கரை கலந்து கொடுத்தா போதுங்கிறாங்க. சரி அவங்க வர நேரம் பார்த்து அப்பா எங்க போயிட்டாருன்னு கேட்கவும், ஏண்டா அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லையா, அவங்க வராங்களா அவங்களுக்காக பூ வாங்க போயிருக்காருங்கிறாங்க. சரிம்மா அவங்க வர்றதுக்காக நான் வரவேற்க முன்னாடி போய் நிற்கிறேங்கிறாங்க. ஏண்டா அவங்க வர தெரியாதா, போய் முன்னாடி போய் வரவேற்கணுமாங்கிறாங்க. அட போமா, ரத்னாவும் கூட வரதுனால கூடவே என்னை கூட்டிட்டு வந்தா தானே நல்லா இருக்குங்கிறாங்க. சரி உன்னோட ஆசையை நான் ஏன் கெடுப்பானே, சரி போ அப்படின்னு சொல்லவும் அறிவழகன் முன்னாடி ஓடி போய் வரவேற்புக்காக நிற்கிறாங்க. வெங்கடேஷும் மாலதியும் புது திட்டம் போட்டுட்டு ஒரு இடத்துல நிற்கிறாங்க. இங்க பாரு மாலதி, நான் சொன்ன மாதிரி நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சதா அவங்க அப்பா கிட்ட சொல்லி நடிச்சு அழுவியலன்னு கேட்குறாங்க வெங்கடேஷ். அட போங்க வெங்கடேஷ், நீங்க சொன்னதை விடவே பல மடங்கு அழுவு. உண்மையிலுமே நான் அறிவழகனை விரும்பினேன், அவங்க அப்பா கிட்ட பேசும்போது என் கண்ணில் தானாவே கண்ணீர் வந்துரும் பாருங்கிறாங்க. சரி எப்படியோ நல்லபடியா நடிச்சா போதும். அறிவழகனும் நீ ஏன் ஜோடியா இருக்கிற மாதிரி உங்ககிட்ட போட்டோ இருக்குதுன்னு கேட்கவும் மாலதி என்கிட்ட இருக்குதுங்கிறாங்க. அறிவழகன் வீட்டுக்கு சண்முகம், முத்துப்பாண்டி, ரத்னா, பரணி 4 பேரும் வராங்க. இவங்களை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அம்மா அவங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லவும் அறிவழகனோட அம்மா வந்ததும் ரத்னாவை வாமா உள்ள போலான்னு கூப்பிடுறாங்க. இவன் தான் இவ்வளவு நேரமா வீட்டுக்குள்ள கூட வராம ரத்னா வரான்னு சொல்லி வாசல்லையே நிக்கிறான். சரி எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இதை பாருங்க அறிவழகன், ரொம்ப அவசரப்படாதீங்க, இன்னும் 7 நாள் பொறுத்துருங்க, அதுக்கப்புறம் ரத்னா எப்பவும் உங்க கூட தான் இருக்க போறா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்றாங்க பரணி. சரி வாங்க எல்லாரும் உள்ள போலான்ட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அறிவழகனோட அப்பாவை மாலதியும் வெங்கடேஷும் வர சொல்றாங்க. வந்ததும் அவர் காலில் போய் விழுந்து அழுகுறாங்க. மாலதி, என்னம்மா எதுக்கு என் காலில் விழுறீங்கிறாங்க. சார் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன், அறிவழகனும் நானும் உயிருக்கு உயிரா விரும்பணும், அறிவழகனும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம், இதுக்கு இடையில வந்து ரத்னா எங்க 2 பேர்த்தையும் பிரிச்சுட்டா சார், உங்களை கேட்காமலே அவங்களுக்கு கல்யாண தேதியும் அந்த சண்முகம் வீட்டில் குறிச்சிட்டாங்க சார், ரத்னா வேலை செய்யற பள்ளிக்கூடத்தில் தான் நானும் வேலை செஞ்சேன், என்ன தூக்கிட்டு தான் அறிவழகனை அந்த இடத்துல உட்கார வச்சுட்டா ரத்னா. இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நீ யாருன்னு கேட்கறாங்க அறிவழகனோடப்பா. நான் தான் ரத்னாவோட புருஷன், என்ன வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ புருஷனா அறிவழகனை ஏத்துக்கிறான் சார், தயவு செய்து நாங்க சொல்றது எல்லாம் நீங்க நல்லா கேட்டுக்கோங்க, அந்த ரத்னா அவ்வளவு ஒன்றும் நல்லவளே கிடையாதுன்னு சொல்றாங்க வெங்கடேஷ். குடும்பத்தை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியாதான்னு கேட்கறாங்க வெங்கடேஷ். எப்படிப்பா தெரியும், நாங்க இந்த ஊரை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு எங்களுக்கு, அதனால யாரை பத்தியும்
எதுவும் தெரிய வாய்ப்பே இல்லாமல் போச்சுங்கிறாங்க அறிவழகனோட அப்பா. சார், நான் சொல்கிறது எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. ரத்தனா முதல்ல யாரை கட்டிக்கணும்னு இருந்தால் தெரியுங்களா? அவள் தங்கச்சி எஸ்கி இருக்காளே, அவள் புருஷன் முத்துப்பாண்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா. அந்த முத்துப்பாண்டி கூட நிச்சயதார்த்தம் கூட நடந்தது. அதுக்கப்புறம் ரத்னாவுக்கு எனக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் என் கூட தான் அவளுக்கு கல்யாணம் நடந்தது. நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம். அப்புறம் தான் உங்கள் பையன் அறிவழகன் வந்தான். அவனை பார்த்ததும் என்ன கழட்டி விட்டுட்டு இப்போ அறிவழகனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க வெங்கடேஷ். இதை கேட்டதும் அறிவழகனோட அப்பா பயந்துட்டு, என்னப்பா சொல்கிறேன், ரத்னா இப்படி மோசமான பொண்ணாங்கிறாங்க. அட ஆமாம் சார், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. ஒரு பஞ்சாயத்தை கூப்பிட்டு நான் கட்டின தாலியை அறுத்து வீசிட்டு இப்போ அறிவழகனோட கையை பிடிச்சிருக்கா. இதுதான் சார் உண்மை. அறிவழகன் இந்த ரத்னாவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தான் லவ் பண்ணாரு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ கூட இருக்குது, நீங்கள் வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு மாலதி அறிவழகனோட நின்று ஃபோட்டோவையெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அறிவழகன் அப்பாவுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. என்னது, நம்ம பையன் இப்படியே இருப்பான் சார், நாங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக நேசித்தோம். நான் சொல்கிறது உண்மைங்கிறாங்க மாலதி. இந்த பக்கமாக வெங்கடேஷன் சொல்கிறாங்க, இதை பாருங்க, ரத்னா என் கூட சேர்ந்து வாழ போகிறதில்ல. ஆனால் அறிவழகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனையும் கழட்டி விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இவளை லவ் பண்ணி கை விட்டுட்டானே, இவ இப்போ அனாதையே நிற்கிறாளே, நடு தெருவில் நின்று கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன நியாயம், இவளுக்கு என்ன பதிலுன்னு கேட்குறாங்க வெங்கடேஷ். எனக்கு சாகிறத தவிர வேற வழியே இல்லை சார்ன்னு சொல்லி அழுகிறாங்க மாலதி. ஐயோ, இன்னையே அப்படியெல்லாம் முடிவெடுத்துறாதம்மா. என் பையன் இவ்வளோ வேலை பார்த்துருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை. இங்கே பாருமா, அவன் என்ன செஞ்சாலும் சரி, ஆனால் நீ தான் என் வீட்டு மருமக. நீ எக்காரத்தை கொண்டும் தப்பாக முடிவெடுத்துறாத, நான் இருக்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் மாலதிக்கும் வெங்கடேஷ்கிட்டையும் உறுதி சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அறிவழகன் ரொம்ப சந்தோஷமாக காப்பி கொண்டு வந்து ரத்னாவுக்கு, பரணிக்கு, சண்முகத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இது, எந்த வீட்டிலையும் பொண்ணு தான் மாப்பிள்ளைக்கு காப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க, இங்கே என்னடானா அறிவழகன் பொண்ணுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுக்குறாரு. சரி சரி, எப்படி இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். அறிவழகனுக்கும் ரத்னாவுக்கும் ரொம்ப பிடிச்சு போய் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதுவா போருங்கிறாங்க அறிவழகனோட மருமக. ரத்னாவை ஆசையா அன்பா பாசமா பார்த்து பார்த்து பேசுறாங்க. இந்த பக்கம் பரணி பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. அப்பா வந்துட்டாங்கன்னா சீக்கிரமா பேசி முடிச்சிடலாம், இன்னும் அப்பாவை காணுமேங்கிறாங்க. அறிவு, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் அறிவழகன் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க அப்பா ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வராங்க. கூடவே மாலதியும் கூட்டிட்டு வராங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.